ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நான் தான் விக்கி ஜெயர் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ரமதான் ஈவெண்ட்ஸ்லாம் விட்டுருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல, அப்படியே சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சாப்பிட்றியா வேண்டாமா? ஸோ அதில் இந்த ஈவெண்ட்ஸு புதுசாக அந்த பெர்முடா மேப்பெல்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. செக்க செழிப்பாக அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா பாலைவனம் போல் ஆக்கி வச்சுருக்கானுங்க. சரி, அதெல்லாம் போய் உள்ளே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலாம் எடுத்து பார்த்தேன், வீடியோவை மட்டும்தான் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே தெரியல. கூட்டமாக கொத்து கொத்தா திரும்புறாங்க, அப்படியே முக்கிட்டே இருக்குது சப்ஸ்கிரைபர். ஸோ கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி பாலைவன தீமில் மாற்றி வச்சுருக்கானுங்க. இதிலே கேட்டலாக்லாம் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். கேள்வியெல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி இருந்த மேப்பை எப்படி மாற்றி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் விளையாட்டுருப்பீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம பெர்முடாவுள்ள தான் வந்துருமா இல்லை மேப்பு மாதிரி கலகாரிக்குள்ளே வந்துட்டோமான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ எப்படி பாருங்கள், அந்த டேமெல்லாம் பாருங்கள், அந்த டேமில் எவ்வளோ தண்ணி இருக்கும், அதெல்லாம் எப்படி வற்றி வச்சு பாலைவனம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இதை பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, கிணத்த காணண்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பானே, அந்த மாதிரி தான் நம்மளும் போய் கரீனாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் ஃபஸ்ட்டு அந்த அப்டேட் வீடியோலே சொல்லியிருப்பேன், கிளாக் டவரை தான் அப்படியே டெக்கரேஷன் பண்ண போகிறானுங்கன்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிளாக் டவரை வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மணிகுண்டில் மணியை வச்சுருக்கானுங்கப்பா. மணிகுண்டில் மணி இல்லாமல் வேறு என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாக் டவர் பேர் மட்டும் தான் கிளாக் டவர், அதில் கிளாக்கே இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் கிளாக் இருக்குதுப்பா. வரக்கூடாதுண்ணா. என்னடா பண்ணுற? கேமலுக்கு ஜூம் போட்டு பார்த்துட்டு இருக்கான் நண்பர்களே இவன். ஸோ இந்த கேமல் மேலே சவாரிலாம் பண்ண முடியாது. சரி, சும்மா அப்படியே ஏறி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி பார்த்தேன். ஒழுங்கா ஏறுற திரும்ப. ஸோ ஃபைனலி கேமல் மேலே ஏறி உட்காந்தாச்சுப்பா. ஆனால் கேமல் போவாது, இது மேலே சவாரியெல்லாம் பண்ண முடியாது. சும்மா உட்காந்து ஃபோட்டோ வேணா எடுத்துக்கலாம். A few minutes later. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, கொஞ்சம் இவனை கண்ணை சந்தோன கூட நம்மள மேலே ஆட்ரா போட்டு கொலை பண்ண பார்க்குறான் பாருங்க. இதுவே அப்டேட் முன்னாடியாக இருந்திருந்தால் எனக்கு ஃபோட்டோ மாட்டியிருப்பானுங்க. நல்ல வேலை டேமேஜோட தப்பிச்சிட்டேன். ஸோ நம்ம மட்டும் மாட்டினா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளா சேட்டன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணி வர சொன்னேன். வாடா கேமல்லாம் இது ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பையனும் கேமுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இப்போ இவனை என்ன எப்படி பண்ணானோ அதே மாதிரி இவனை வச்சு ஃபன் பண்ண போகிறோம். கரெக்டாக கொட்டி போடு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஸோ இந்த கேமல் பாவம் என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, எங்ககிட்ட மாட்டின்னு இந்த அவஸ்தைப்பட்டு இருக்குது. சரி, கேமலை மில்க் பண்ணது போதும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா இந்த பக்கம் ஏகப்பட்டது புதுசாக ஆட் பண்ணி வச்சுக்கிறானுங்கப்பா. என்னது இதுன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா பான்ஃபயர் வச்சு சுற்றி ஒரு 5 சீட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் அதில் உட்காரவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான். என்ன பண்ணோம்? ஈட் கொட்டா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபுட் ஸ்டால் போல். இதில் பார்த்தீங்கன்னா இது பிரியாணியெல்லாம் வச்சுருக்கானுங்க. நம்ம நருட்டோ ஈவெண்ட்டில் இதில் சூப் குடிக்கிற மாதிரி அதே போல் கான்செப்ட் போல். இது eat 3 more to gain puff. ஓகே, 3 இது சாப்பிட்டா ஏதோ பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இங்கே நம்ம 2 சாப்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி காலி ஆகி போச்சுப்பா. இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியல. எங்க ப்ரோ? இந்த வாரம் அவர் இங்கே கூப்பிடுறாரு. வாடா. நண்பர்களே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்று சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாருங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று சாப்பிடணுமா? இன்னும் நாங்கள் ஒன்று இருக்குது, அதையும் சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஏதோ வந்து கூப்பிடுறாடே எஃபெக்ட். ஓகே சாப்பிட்டாச்சு. Increases damages to glue wall by 100%. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதாவது நண்பர்களே, க்ளூவால் போட்டால் க்ளூவால் அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்கானுங்க. சும்மா 10 புல்லட் சுட்டாலே வந்து க்ளூவால்லாம் செதறி போகுது. இரு நீ சொல்லாத இரு. அவ்வளோதான்டா 10 புல்லட்ரா. நம்ம கரீனா மாம்ஸுக்கு எப்படி தான் இதெல்லாம் தோணுதுன்னு தெரியல. வித்தியாசமாக வந்து கொண்டு வரான். ஏட்டானோ படிக்கட்டி மேலே ஏட்டானோ அது உன் மேலே தான் காட்டுது ஃபுட் பிரிண்ட். Oh shit, not good. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் டவரில் கூட இந்த பெரிய வீட்டை கூட மாற்றி வச்சிருக்கானுங்க போல. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பத்தல ஒரு காலத்தில் கிளாக் டவரே என் கண்ட்ரோல் தான். இந்த வீட்டு வழியாகவே நம்ம மேலே டாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படியே அடைச்சி வச்சிருக்கானுங்க எல்லா வழியும். அதை கூட கரெக்டாக போட தெரியல. அங்கேயே தான் உக்காந்துக்கிறேன் நான். கூட ஒழுங்காக போடல பாரு. நான் இன்னும் அப்படியேதான் ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீட்டு வாசல்லாம் கூட டோர் போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. ஏன்டா டேய் என்ன கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்க அந்த கரீனா. ஸோ நண்பர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து சோலோ டாட் போட்டிருந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ சோனில் போட்டு வச்சிருக்கான். தலைவனுக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா? இருக்கக்கூடாது அந்த மாதிரி தில்லுலான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன். போறதுக்குள்ள முடிஞ்சிருமே. இந்த மாதிரி எவ்வளவு வேகமா போகுது பாரு. டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இந்த போக்கலான்னு யாரும் வரமாட்டானுங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் ஒரு கார் காட்டுச்சு. சரி எடுத்துகிட்டு போய் காரை கொண்டு போய் அவனை வச்சு பொழகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். என்ன ஆச்சு நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க அவன் நாக்காவ போகிறான். நாக் பார்க்கலாமா? சரி நாக்காயிடலாம். இரு நீ நாக்காவாம அந்த இனிமையை போட்டு தள்ளிட்டேன்னா நான் ஃபோனில் வரேன்டா. ஆச்சு ஒரு சொல்லி போய் நாக்காவறேன். ஸோ நம்ம காலியானவுடனே நம்ம ஆளுங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆளுங்களை பாராட்டியே ஆகணும்ப்பா. செத்துட்டா உடனே ரிவ்யூ பண்ணி விட்ருவானுங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டனை போட்டு தள்ளிட்டான். அதுவும் என்ன போட்டவனே தான் அவனையும் போட்டுக்கிறான். சரி ஓகே, எங்களுக்கு வந்து கொஞ்சம் சஸ்பெக்டாக இருந்தது. ஹெட்ஷாட் டச்சுனே தான் சொல்லிட்டு நிஜமாலுமே ஆக்கரா இல்லை ஸ்கில்டு பிளேயரானு ஒன்றுமே தெரியல. எல்லாமே இப்போ வந்து மிக்சிங்காக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுவும் நம்ம அண்ணனோட கான்செப்ட் எப்படின்னா, நான் போய் அடி வாங்கிட்டா நான் நூ பண்ணுவார். அதுவும் இவரு போய் அடி வாங்கிட்டானா வந்து எனிமி ஹேக்கர்னு சொல்லிட்டு உருட்டுவார் தம்பி. வாடா 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 வாடா. லெஃப்ட்ல போடா டேய். ஒருத்தவரை இறங்கடா டேய். டேய் நம்ம மங்கா சொக்காதடா நீ. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேமே வச்சு நம்ம உருட்டின்னு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆக முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேம் வச்சு போடுறதுனா ஒன்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், இல்லைனா ஷார்ட்ஸ் பண்ணணும். ஃபுல் லென்த் வீடியோலாம் போட்டால் எவனுமே கண்டுக்க மாட்டானுங்க. ஸோ லைவ்லாம் நான் ஐடியா பண்ணி வச்சிட்டேன். அதுவும் ஷார்ட்ஸ் லைவ்லாம் போடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். ஓகேவா? இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி லைவ் போகிற மாதிரிலாம் ஐடியா இருக்கும் எனக்கு. அதுவும் நம்ம லைவ் டைமிங் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன், நமக்கு முடிச்சுட்டு ஒரு 10 மணி தான் நான் வீட்டுக்கே வருவேன். 10 மணிக்கு வந்து லைவ் போட்டால் நீங்கள்லாம் லைவுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா வந்து நம்மளால் சீக்கிரமாக போட முடியாது. வீக்லி ஒன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வீக் ஆஃப் இருக்கும். அன்னைக்கு நான் வந்து இயர்லியாக ஒரு 6 மணி 5 மணி போல் லைவ் போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் டாட்டா, பை பாய், சி யூ, டேக் கேர்.